ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நேற்று முன்தினம் நாம பேசிய பல செய்திகளின் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய செய்திகளும் இருக்கு. நேற்று காலை உணவு திட்டம் விரிவாக்கம் அந்த விழா சிறப்பாக நடந்தது. சமூக முதலீடாக இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோம் அப்படின்னு முதலமைச்சர் பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறாரு. இது நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பஞ்சாப் முதலமைச்சரும் பேசுறாரு. எல்லாரும் வெளியிலிருந்து வரக்கூடிய கமெண்ட்ஸும் நல்ல வரவேற்போடு பல விஷயங்களை சுட்டி காட்டி வந்து கொண்டே இருக்குது. அதை பற்றி சுருக்கமாக பேசிட்டு, நீங்க வழக்கமாக சொன்னதுதான், ஏற்கனவே 2-3 முறை நம்ம திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த விரிவாக்கத்தை பற்றி உங்களுடைய கருத்தை அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற செய்திகளுக்குள்ள போகலாம் சார். விரிவாக்கம் ரொம்ப தேவையான ஒன்று. அதாவது எங்கெங்கெல்லாம் அரசு பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் இருக்கின்றனவோ அந்த எல்லா இடத்துலையுமே இது விரிவாக்கம் செய்யலாம். இதில் 25% ரைட் டு எஜுகேஷனில் ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்படுகிறார்கள். அது தனியார் பள்ளிகளில் நம்ம வேண்டுகோள் விடுக்கலாம், நீங்கள் உங்கள் செலவில் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அமெரிக்காவில் பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸ் அங்கே உள்ள புவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க செலவில் அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சில ஸ்கூலில் அது மாதிரி நடக்குது. அதனால் அங்கே அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து வாலண்டியராக ஸ்டெப் எடுத்து பண்ணுறாங்க, அரசே இதை ஏற்று நடத்துறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு. அடுத்த பஞ்சாப் முதலமைச்சர் என்னுடைய மாநிலத்திலும் இதனை நான் தொடங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விவரம். அமெரிக்காவிலேருந்து இன்னொரு நண்பர் கமெண்ட்ல சொல்லியிருக்காரு, டீச்சர்ஸுக்கு அங்கே லோ சேலரி தான் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ லோ சேலரியிலையும் அவங்க இந்த வேலையை செய்கிறாங்கன்னு அர்த்தம் ஆகுது. ஆமாம். இப்போ நாங்களாம் படிக்கும்போது எங்களுடைய ஆசிரியர்களுக்கு சம்பளம், நீங்களும் படிக்கும்போது சம்பளம் இப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க அது ஒரு வேள்வியாக நினைச்சாங்கன்னு தான் நினைக்கணும். இப்போ நான் நினைச்சேன்னா, என்னுடைய ஆசிரியர்களை நினைச்சேன்னா, தனியாக நினைச்சேன்னா நெக்குருகி நெகிழ்ந்து இன்னும் எனக்கு கண்ணீர் வரும். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு இதோட கடமை உணர்வோடு ஆசிரியர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான செய்யும். இப்பயும் நம்ம படிக்கத்தான் செய்கிறோம். சில அரசு பள்ளிகள்லாம் சில ஆசிரியர்களை பற்றி ரொம்ப பெருமையாக மாணவர்கள் எழுதுறாங்க. அதெல்லாம் நம்ம படிக்கத்தான் செய்கிறோம். அதனால இது அரசு முன்னெடுத்து செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த திட்டம் எதிர்காலத்தில் இப்பயே தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் சில புள்ளிவிவரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த புள்ளிவிவரங்களுடைய அடர்த்தி இன்னும் அதிகரிக்கும். எதிர்காலத்தில் நிச்சயமாக அதிகரிக்கும். இப்போ நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்ற சில மாணவர்கள் இதில் சிவில் சர்வீஸில் நான் தேர்வு பெறதுக்கு என்னுடைய இந்த நான் முதல்வன் திட்டம் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தீஸ் ஆர் ஆல் வெரி பாசிட்டிவ் திங்ஸ். இந்த மதிய உணவு திட்டத்திற்கு நிறைய பேர் சொந்தம் கொண்டாட முடியும். எல்லாருக்குமே பெருமை உண்டு. நீதி கட்சிக்கும் பெருமை உண்டு, காமராஜுக்கும் பெருமை உண்டு, எம்ஜிஆருக்கும் பெருமை உண்டு. இதில் முதல்வர் ஏறக்குறைய முழு பெருமை பெறுகிறார் அப்படிங்கிறது உண்மை. இது ரொம்ப அற்புதமான ஒரு திட்டம். இதுலயும் எங்கோ ஒரு சில இடங்கள்ல நாங்க போட்டோம் அப்படின்னு அதிமுக கிளைம் பண்ணுது. அது இவ்வளவு தூரம் பரவலாக ஒரு திட்டமாக உருவெடுத்துதா அப்படிங்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, அரசு வழங்குகின்ற திட்டமாக உருவெடுத்ததா அப்படிங்கிறத பார்க்கணும். அதிமுகல இந்த மாதிரி ஒரு வேலை செய்தார்கள்னா நமக்கு உடனடியாக நினைவுக்கு வர்றது கோவில்கள்ல அன்னதானம் போட்டது நினைவுக்கு வருது. பள்ளிகள்ல சத்துணவுங்கிறது எம்ஜிஆரோ காமராஜரோ நினைவுக்கு வராங்க. காமராஜர் மதிய உணவு திட்டம் அது சத்துணவு திட்டம்னு எம்ஜிஆர் பெயர் மாற்றினாரு. இப்போ நான் சின்ன பையனா இருக்கும்போது சிவகாசி இந்து நாடார் விக்டோரியா உயர் தொடக்கப்பள்ளி, நாங்கள் ஹைஸ்கூலும் உண்டு, இது இந்த தொடக்கப்பள்ளியும் உண்டு, எலிமெண்ட்ரி ஸ்கூலும் உண்டு. அங்கே காமராஜர் வந்திருக்கிறாரு. இந்த மதிய உணவு திட்டத்தை பார்த்துருக்கிறார், பார்வையிட்டிருக்கிறார். நாங்கள்லாம் நான் 3ஆவது வகுப்பு 4ஆவது வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பையங்க சாப்பிட்றத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். பிஎஸ்ஆர்எஸ்ன்னு சொல்லி, பிஎஸ்ஆர் செண்பகமூர்த்தி நாடார் தாளாளர் இருந்தார். அவர் திருமணமே செய்துக்கல. இந்த பள்ளி கல்விக்குன்னு சொல்லி தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு பெரிய மனுஷன் அவர் காமராஜர் கூப்பிட்டு காமிச்சார். காமராஜர் அதை தொடக்கி வைக்கல, இதுதான் ரொம்ப முக்கியம்.
அவர் தொடக்கி வைக்கிறதுக்கு ஸ்கூல் தாளர் வந்து வெயிட் பண்ணல. அவர் ஆரம்பிச்சிட்டார் ஸ்கீம். ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வரும்போது பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி காமராஜரும் அந்த இடத்துக்கு வந்தார். வந்து அதை பார்த்துட்டு மகிழ்ச்சியோடு அந்த இடத்த விட்டு போனார். இதை சத்துணவு திட்டம்னு சொல்லி அதை இன்னும் வந்து வேல்யூ அடிஷன் கொடுத்தார் எம்ஜிஆர். மறக்கவே முடியாது. அதுக்கு வேல்யூ அடிஷன் வந்து கலைஞர் கொடுத்தார். கலைஞர் முட்டையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆமாம் கொடுத்தாரு. அதனால எல்லாருமே வந்து ஒரு நல்ல திட்டங்கும் போது எல்லாருமே சிறப்பாக அதற்கு உறுதுணை புரிந்திருக்கிற முதல்ல திட்டம் ஆரம்பிக்கும் போது கிரிட்டிசிசம் இருந்திருக்கலாம். ஆனால் திட்டம் செயல்படுத்த விதத்தை பார்த்த பிறகு அந்த திட்டம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றுதான் ஆட்சியில் இருந்தவர்கள் எல்லோருமே விரும்பி இருக்கிறார்கள். இதுல பெரிய அட்வான்டேஜ் நான் என்ன பார்க்குறேன்னா, இப்படி ஒரு நல்ல திட்டம் ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து அந்த திட்டம் அவ்வளவு லேசில் கைவிடப்படாது. ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் கைவிடப்படாது. ஏன்னா கைவிட்டால் அவங்களுக்கு மக்கள் ஆதரவு குறையும். அதனால இந்த நலத்திட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இது எப்படின்னா விபி சிங் வந்து 27% கொண்டு வந்தார். அவருக்கு முன்னாடி யாரும் கொண்டு வரல. ஆனால் கொண்டு வந்த 27% கைவிடுற தைரியம் யாருக்குமே கிடையாது, முடியாது. அது மாதிரி தான் இதுவும் நல்ல ஸ்கீம், மிகவும் வரவேற்க தகுந்தது. இதை போலவே நேற்று பேசியதனுடைய தொடர்ச்சியாக இன்னொன்று சார், நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க உள்துறை அமைச்சருடைய பேச்சுக்கு. இன்றைக்கு முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள், ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நீதிபதிகளுடைய கண்டன அறிக்கைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தலைமை நீதிபதிகள், முன்னாள் தலைமை நீதிபதிகள் சதாசிவம், ரஞ்சன் கோகாய் உட்பட 56 முன்னாள் நீதிபதிகள் கூட்டறிக்கை, அதாவது தலைமை நீதிபதிகள் இந்த 2 பேரு, மற்றவங்க முன்னாள் நீதிபதிகள் கூட்டறிக்கையாக ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நீதிபதிகளுடைய விமர்சனம் அரசியல் உள்நோக்கத்தோட இருக்குது, நீதித்துறையின் நடுநிலைக்கு தீங்கு விளைவிப்பதாக இருக்கிறது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இல்லை, இவங்களுடைய அப்ஜெக்ஷனுக்கு வந்து கிரவுண்ட் இருக்க மாதிரி தெரியலையே. ஏதோ அவங்க சொல்லிட்டாங்கிறதுக்காக எதிர்கோஷம் தயார் பண்ண. நாங்கள் இது கான்ஸ்டியூஷனல் கான்டாக்ட் குரூப் நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு 150 பேர் 200 பேர் அதில் இருக்கோம். நாங்கள் ஒரு கடிதம் வெளியிட்டு அரசை வந்து தாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கடிதம் வெளியிட்ட 2 நாளில் வந்து நாங்கள் எத்தனை பேர் கையெழுத்து போட்டுக்கணும்னு பார்த்துட்டு எங்கள் சிஸ்டம் வந்து எப்படின்னா, முதல்ல இப்படி ஒரு கடிதம் வெளியிடலாம் என்று உத்தேசிக்கப்படுதுன்னு சொல்லி அந்த கடிதம் வெளியிடலாமா அப்படிங்கிறது குறைஞ்ச 40 பேராவது அப்ரூவல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் டிராஃப்ட் வரும். அந்த டிராஃப்ட் வந்ததுக்கப்புறம் அந்த டிராஃப்ட்டை வந்து பப்ளிக்கில் நாங்கள் பிளேஸ் பண்ணுவோம் எங்களுடைய இதில் வெளியில். அதில் வந்து கரெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்போம். இப்படியெல்லாம் கொடுத்து கடைசியில் ஏறக்குறைய இந்த ஆரம்பித்ததுலேருந்து கடைசியில் முடிவு வர்றதுக்கு அது 15 நாள்லேருந்து 20 நாள் ஆயிரும். ஆனால் எங்களுக்கு அதிசயமாக இருக்கும், நாங்கள் கடிதம் எழுதி 2 நாளில் வந்து நாங்கள் 100 பேர் கையெழுத்து போட்டிருந்தோம்னா 105 பேர் கையெழுத்து போட்டு இன்னொன்று அவங்களும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து. அப்போ பல சமயங்களில் வந்து எங்களுடைய கருத்துக்கு எதிர்வினை, யாரும் ஜனநாயகத்தில் கருத்துக்கு எதிர்வினை ஆற்றலாம். அப்போ அது வந்து லாஜிக்கலாக இருக்கணும், அவங்களுடைய பாயிண்ட்டை லாஜிக்காக அவங்க சொல்லணும். இந்த சதாசிவம், கோகாய் மற்றும் நீதிபதிகள் சொன்னதில் என்ன லாஜிக் இருக்குன்னு நடந்தது? இது எப்படி நீதித்துறைய சுதந்திரத்தை வந்து பறிக்குது? இவர் சுதர்ஷன் ரெட்டியே ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி, இப்போ அவர் உட்கார்ந்து இருக்கிறார் நீதிபதியா? நீதித்துறையுடைய சுதந்திரத்தை இது எந்த விதத்தில் பறிக்குது? ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியை உச்சநீதிமன்ற தீர்ப்பில் அவர் ஒரு நீதிபதியாக இருந்தார் என்பதை காரணம் காட்டி இவர் நக்சல்வாதிகளுக்கு ஆதரவாக இருந்தார் என்று பேசியதுதான் நீதித்துறையின் சுதந்திரத்தை பறித்தது. அப்படி சொன்னது வந்து அமித்ஷா. இப்போ இவங்க 2 பேரை பற்றி மக்கள் மத்தியில் என்ன மரியாதை இருக்கும்? அமித்ஷாவுக்கு எதிராக போடப்பட்ட எஃப்ஐஆர் வந்து குவாஷ் பண்ணினார் சதாசிவம், உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து. அடுத்து தன்னுடைய பதவிக்கு கீழான பதவியான ஒரு கவர்னர் போஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டார். 5 வருஷம் இருந்தார் இவர். அதாவது தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறவங்க கவர்னராக போகலாம். தலைமை நீதிபதி அவருக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு போஸ்ட்டு வேணும்னா அது கவர்மெண்ட்டுக்குள்ளே, இது இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இந்த மாதிரி விஷயத்தில் போகிறது வேற, அது வந்து கவர்மெண்ட்டுக்குள்ளே விழாது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதுக்கெல்லாம் போகிறது வேற. ஆனால் கவர்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுன்னு அவருக்குள்ளே அவருடைய தகுதி தகுந்த ஒரே பதவி வந்து ராஷ்டிரபதி பதவி தான், குடியரசுத் தலைவர் பதவி தான். ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறவர் வந்து தலைமை நீதிபதி. இந்த தலைமை நீதிபதி ஒரு இடத்துல போய் கவர்னராக போய் உட்கார்ந்தோம்னா அதில் என்ன இருக்கிறது? அதனால வந்து இவங்க இன்னொரு கோகாய் யாரு? எம்பி, ராஜ்யசபா எம்பி பதவி ஏற்றுக்கிட்டவர் தான் இந்த கோகாய். அப்போ இவங்க மேலே எனக்கு இவங்க மேலாம் அபிப்பிராயம் ரொம்ப நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஒன்று. அடுத்து இவங்க கொடுத்துருக்கிற விமர்சனம் வந்து எந்த விதத்தில் சரியான விமர்சனமாக இருக்குன்னு சொல்லி எனக்கு விடுங்க. அதனால என்ன தெரியுதுன்னா, அப்படியே ஒரு டீம் ரெடியாக வச்சுருக்காங்க பிஜேபியில். அது ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், ரிட்டையர்டு ஜட்ஜஸாக இருக்கட்டும், ஒரு டீம் ரெடியாக வச்சுருக்காங்க. ஒரு கருத்து சொல்லப்படும் என்றால் உடனடியாக அதுக்கு எதிர்வினையாக்குறதுக்கு இவங்க வந்து மடமடன்னு அவங்க வந்து ஒரு காரிய சுற்றறிக்கை. அது சமூகத்தின் எல்லா பிரிவினர் மத்தியிலையும் அவங்களுக்கு ஆதரவானவர்கள் இருக்கக்கூடும்
அதனால அது பத்திரிகையாளர்கள் கூட்டறிக்கையாக இருந்தாலும் சரி, எழுத்தாளர்கள் கலை இலக்கியம் சார்ந்தவர்களுடைய கூட்டறிக்கையாக இருந்தாலும் சரி, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய கூட்டறிக்கையாக இருந்தாலும் சரி, நீதிபதிகளுடைய கூட்டறிக்கையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி கூடுதலாக ஒரு நபராவது அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு அறிக்கை வருவது எளிதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் தேர்தலை மாதிரியே நீங்க 100 பேர் கையெழுத்து போட்டா நாங்க 101 பேர் நாங்க தான் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்ற மனநிலையிலேயே அந்த அறிக்கைகள் வருது. கருத்தின் வலிமை குறித்து கவலை இல்லை அப்படின்ற மாதிரி ஆகுது சார். அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி சார். ரைட்டு சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்னாலேயே நம்ம கிட்ட புஷ்பக விமானம் இருந்தது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ட்ரோன்ஸ், ஏவுகணைகள் எல்லாமே பண்டைய காலத்திலேயே நாம வச்சிருந்தோம். இதை நம்ம மகாபாரதத்துல படிச்சிருந்திருக்கிறோம் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? அடுத்து இன்னொருத்தர் சொல்லுவாரு, இன்னைக்கு அணுகுண்டு நீங்க சொல்றது தான் அந்நேரம் பிரம்மாஸ்திரம்னு நாங்க சொன்னோம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவார். எப்படி வரிசையா வரும். அதாவது கற்பனையில எழுதுறது வந்து பின்னாளில் உண்மையாக முடியும். ஏன்னா கற்பனை வந்து கலாம் சொன்ன மாதிரி முதலில் கனவு காணுங்கள், அதுக்கப்புறம் அதை நோக்கி பயணப்படுங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி கவிஞர்களுடைய கற்பனைகளில் வந்து ஆயுதங்கள் இவைகளெல்லாம் பற்றி எழுதப்படுவது உண்டு. பின்னாளில் அவைகள் ஆயுதங்களாகவே உற்பத்தி செய்யப்படுவது உண்டு. இதெல்லாம் நடக்கிறது உண்டு. இப்போ இவங்க எழுதுனதுக்கு நான் கேட்கறது, இவங்க இதே மாதிரி வந்து அந்த காலத்திலேயே ட்ரோன்ஸ் வச்சுருந்தாங்க, அந்த காலத்திலேயே ஏவுகணை வச்சுருந்தாங்கன்னா அந்த சயின்ஸ் எல்லாம் எங்கே போச்சு? அது அந்த தொடர்ச்சி ஏன் இல்லாமல் போச்சு? வெள்ளைக்காரன் மொகல்ஸ் எல்லாம் பின்னாடி தானே வந்தாங்க. கனிஷ்காவுடைய கிங்டம் இருந்தது, அடுத்து குப்தாஸ் கிங்டம் இருந்தது. குப்தாஸ் கிங்டம்லாம் அவங்க ஏன் இது பண்ணி வைக்கல? அது இவங்களுடைய கிங்டம் தானே. சனாதன தர்மத்தை ஆதரித்தவர்களுடைய கிங்டம் தானே குப்தாஸ் கிங்டம் வந்து. அதனால தானே வரலாற்று நூலில் குப்தாஸ் ஏஜ் இஸ் கோல்டன் ஏஜ்னு எழுதுறாங்க. எந்த விதத்தில் கோல்டன் ஏஜ்னு சொல்லட்டும்? அசோகனுடைய ஏஜ் கோல்டன் ஏஜ் இல்லை, குப்தருடைய ஏஜ் வந்து கோல்டன் ஏஜ். அசோகர் வந்து இந்தியாவில் தோன்றிய ஒரு மதத்தை உலகம் முழுவதும் பரப்பினார். அந்த மதம் அஹிம்சையை அடிப்படையாக கொண்ட மதம், பல சீரிய கொள்கைகளை தன்னுள் அடக்கிய மதம். அப்படிப்பட்ட ஒரு மதத்தை இப்போ இவங்க வந்து ஜூயிஷ் ரிலிஜனில் வந்து பேசிக்கலாக வந்து என்னன்னா, ரத்தத்திற்கு ரத்தம், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அது சட்டம். ஆனால் கிறிஸ்துநாதர் வந்து அதுக்கு எதிராக பேசினார், மாற்றி. ஹி வாஸ் எ ரிஃபார்மிஸ்ட். அவர் பேசினது வந்து வன்முறைக்கு இடமில்லைன்னு சொல்லி கொண்டு வந்தார். அதே மாதிரி புத்த மதத்தில் வந்து நல்ல சீரிய கொள்கைகள் இருக்கு. அப்போ இதையெல்லாம் பண்ணவங்களை வந்து ஒன்றுமே கண்டுக்கிடாம குப்தாஸ் ஏஜ் இஸ் கோல்டன் ஏஜ்னு சொல்லி சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? சரி, அந்த கோல்டன் ஏஜில் வந்து ஏன் இதெல்லாம் இல்லை? அந்த இதெல்லாம் ஏவுகணைகள்லாம் ஏன் இல்லை? அல்லது இருந்ததெல்லாம் ஏன் தொடர்ந்து வரல? இப்படியே போட்டு போனால் கடோத்கஜன் வந்து கடைசியில் வந்து சக்தி ஆயுதம் சொல்லி ஒரு ஆயுதத்தை வந்து இந்திரன் கொடுத்துருந்தான் கர்ணனுக்கு, அர்ஜுனனுக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருந்தான். ஆனால் கடோத்கஜன் நைட் வார்ஃபேர்ல வந்து ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தான். ராட்சசன், இரவு போர் முறைகள் நன்கு தெரிந்தவன். கௌரவர் படைக்கு மிக பெரும் அழிவு ஏற்பட்டதுன்னு ஒன்று பதறி போன துரியோதன் வந்து சக்தி ஆயுதத்தை பிரயோகம் பண்ணி இவனை கொன்னுரு அப்படின்னு கர்ணன்ட்டு சொன்னதுனால சக்தி ஆயுதம் பிரயோகப்படுத்தப்பட்டது. அதனால அர்ஜுனன் தப்பிச்சான். அடுத்து இன்னொன்று சொல்லுவாங்க, அவன் மேலே சொட்டோன்னு மேலே ஆயுதம் ஏற்பட்டோன்னே நிச்சயமா சாக போறோம்னு தெரிஞ்ச உடனே கடோத்கஜன் கீழே விழும்போது விஸ்வரூபம் எடுத்து விழுந்தானா. அதனால சோல்ஜர்ஸ் நிறைய பேர் கௌரவ சோல்ஜர்ஸ் செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் நல்ல அற்புதமான கற்பனைகள். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வந்து அவன் ஒரே நேரத்தில் வந்து 7 பேரை சுட்டுக் கொள்றதை பார்க்கும்போது எங்கதுலேயும் இந்த மாதிரி ஆள் இருந்திருக்கான் தெரியுமா, உனக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்றதுல ஒரு சந்தோஷம் வரும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தோட இவைகளெல்லாம் கற்பனைகள், நல்ல கற்பனைகள், சிறு குழந்தைகளுக்கு அம்புலி மாமா கதை கற்பனைகள் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு இருக்கணும். ஒருத்தர் வந்து ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் வந்து சொன்னாரு ஒன்று, அடுத்து இப்பொழுது அமைச்சராக இருக்கிறவர் வந்து இன்னொன்று சொல்றாரு. எங்க கொண்டு போய் முடியும் இதெல்லாம் வந்து? அந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதாக இருந்ததுன்னா சார் அப்படியே வரும். இப்போ உதாரணமா அனுமான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டிராவல்னு சொல்லி சொல்றாங்க. நான் கூட இந்த ஜிபி டாக்ஸ்ல வந்து நான் கேட்டேன், அவன் அனுமான் வந்தான்னா 33 கோடி தேவல் அவருக்கு முன்னாடி தேவலோகத்தில் இருந்தாங்கல்ல, அவங்க ஸ்பேஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணலையா? சரி, ஒரு சப்பலாங்கட்டையை வச்சுக்கிட்டு உலகமெல்லாம் சுத்தினாரு நாரதர், அவர் வந்து அனுமான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தாருன்னு தானே ஐதீகம். அப்போ அவர் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டிராவலர் இல்லையா? அதான் வெண்வெளி நாயகா யாரு அப்படிங்கிறதுல ஒரே போட்டியாக இருக்குது அவங்களுக்குள்ள. அது பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் அளிக்காம இருந்தா சரி அப்படின்னு இடமளிக்காது. இங்க இந்த விஜயோடைய பவுன்சர்கள் அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம்
தலைவர் விஜயின் பவுன்சர்கள் மேல கட்சியினுடைய பெரம்பலூர் மாவட்ட தொண்டர்கள் எஸ்பி அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஒரு இளைஞரை அவங்க தூக்கி வீசினார்கள் அப்படிங்கிற, குண்டுகட்டாக தூக்கி வீசினாங்க அப்படிங்கிறதுனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அவருக்கு ஒய் பிரிவுன்னு நினைக்கிறாங்க, ஏதோ பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பவுன்சர்கள் எதற்காக தேவைப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அந்த எஃப்ஐஆர்ங்கிறது கொஞ்சம் பொலிட்டிக்கலா பழி வாங்கறதுக்காக போடுறாங்கன்னு சொல்வதற்கு இடமளிக்குமோ அப்படிங்கிறது ஒரு கேள்வி சார், ஒரு எண்ணம். என்ன இது உண்மையில இது தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் தான் கொடுத்தாங்கன்னு எனக்கு நம்ப முடியல. அந்த பேர்ல வேற யாராவது கொடுத்துருக்காங்களோன்னு. ஆனா பவுன்சர்ஸ் வந்து ரொம்ப காட்டுத்தனமா தான் நடந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு பவுன்சர் வேலையை அவங்க பண்ணாங்க, அவ்வளவுதான். இந்த பவுன்சர்ஸ் வந்துங்க, இந்த மதுக்கடைகள் இது மாதிரி கடைகள்ல தான் பவுன்சர் வச்சிருப்பாங்க. வந்து யாராவது குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாருன்னா, அல்லது சூதாட்ட கடைகள்ல வந்து இந்த பவுன்சர் வச்சிருப்பாங்க. இவர் வந்து விஜய் வந்து தனக்கு பவுன்சர் வச்சுக்கிறதே தப்பு. முதல்ல எம்ஜிஆர் வந்து சொல்றாரு, எம்ஜிஆர் எப்படி பண்ணாருன்னு சொல்லி நான்லாம் பார்த்துருக்கிறேன். எம்ஜிஆர் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஸ்டண்ட்மேன்ல இருந்து ராமகிருஷ்ணன் இது மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து அவருடைய பாதுகாப்பாளர்களாக இருந்தாங்க. அவங்க ஹேண்டில் பண்ற விஷயம் இது ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதாவது எம்ஜிஆர் கூட்டத்துக்கு நடுவில் வந்து போயிடுவாரு. வயதான முதிய இவங்க பாட்டிமார் வந்து அவரை பார்த்து சந்தோஷப்படும் போது அவரும் அவங்களை கட்டி பிடிச்சிக்குவாரு. அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசுவாரு. யாராவது ஒருத்தர் கை குழந்தைய தூக்கிட்டு வருவாரு, தூக்கிட்டு வந்து பேர் வைக்கணும்னு சொல்லுவாரு. இவர் பேர் வைப்பார். இப்படி கூட்டத்தோட கூட்டமா கலந்துகிட்டு இருப்பாரு. இவருடைய இவங்க மெய்காப்பாளர்கள் வந்து அவரை சுத்தி நின்றுகிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் விலையை நின்றுட்டு இருப்பாங்க. சத்தமே இல்லாம அந்த கூட்டத்துக்கு எந்த விதத்துல இடைஞ்சல் பண்ணாம ஒரே ஒருத்தனை மட்டும் அவன் பின்பக்கத்து கழுத்துல கொண்டு அந்த சட்டையை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க. அவன் இழுத்துட்டு போறாங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பக்குவமா இழுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவன் சந்தேகத்துக்குரிய ஆள் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால. எம்ஜிஆருடைய பாப்புலாரிட்டி எந்த விதத்திலையுமே பாதிக்கப்படாது. எம்ஜிஆர் வாஸ் அ மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் இன் பப்ளிக் ரிலேஷன்ஸ். அது முதல்ல வந்து அவருக்கு வந்து இதுல எல்லாம் அரசாங்கத்துல எல்லாம் வந்து இது சொல்லி கொடுப்பாங்க. இந்த ரிங் ரவுண்டு செக்யூரிட்டின்னு சொல்லி, இந்த பதட்டம் உள்ள மாவட்டங்கள் எல்லாம் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து ரிங் ரவுண்டு செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி சுத்தி நிற்பாங்க. ஏன்னா கலெக்டர் வந்து ஒரு சிவிலியன், அவர் மேல ஒரு கல்லடி போட்டா கூட கவர்மெண்ட்ல போலீஸ் வந்து பதில் சொல்லணும். இப்படி எந்த உதவியுமே எம்ஜிஆருக்கு யாருமே சொன்னது கிடையாது. ஆனா எல்லாம் தன்னந்தனியாவே அவர் வந்து ஏற்படுத்திக்கிட்டது வந்து வியப்பூட்டுறத ஒரு நிர்வாகத்துல இருந்து எனக்கெல்லாம் ரொம்ப வியப்பூட்டு. ஏன்னா அவர் ஒரு இதுக்கு போகும்போது 7 கார் போகும். அந்த 7 கார்ல எந்த கார்ல எம்ஜிஆர் இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. கடைசியில் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தோன்னா ஒரு கார் நிற்கும், அது நடுவில் அதை சுற்றி மற்ற கார்லாம் நிற்கும். அப்பதான் தெரியும் எல்லாருக்கும் எம்ஜிஆர் வந்து அந்த கார்ல வர்றாரு அப்படின்னு. அவர் எழுந்து வருவார். அது எப்படின்னு தெரியல, பை டிசைனா அல்லது பை ஆக்சிடென்டானு. அவருடைய மேக்காப்பாளர்கள் பெரும்பாலும் கலர் வந்து கம்மியா இருப்பாங்க. இவர் ஏற்கனவே நல்ல கலரு, அவங்க கம்மியான கலர் ஒன்று, அந்த கான்ட்ராஸ்டே வந்து ரொம்ப பெருசா தெரியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செயலையும் எம்ஜிஆர் வந்து மனித நேயத்தை காமிப்பார். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு வந்து போயிருந்தார், கூட்டத்துக்கு போயிருந்தார். போயிருந்த இடத்துல ஒரு பையன் வந்து கர்டன் வந்து ஸ்டூல நின்று அந்த கர்டன் வந்து சரி பண்ணிட்டு இருந்தான். போற எம்ஜிஆர் வந்து பிளாட்ஃபார்முக்கு போகாம நின்று அந்த இதை நல்லா ஸ்டெடி பண்ணி வச்சு, அந்த ஸ்டூலை ஸ்டெடி பண்ணி வச்சு அந்த பையனுடைய இடுப்பை பிடிச்சிக்கிட்டார். ஒரு சின்ன செயல், ஆனா அது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு கொண்டு போகுன்னு பாருங்க. ஸோ ஹி வாஸ் அ நேச்சுரல் எம்ஜிஆர் வந்து பப்ளிக் ரிலேஷன்ல. இவர் எம்ஜிஆர் பேரை சொல்றவர் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும். அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. அதனால எம்ஜிஆரை பின்பற்றுவது, எம்ஜிஆரை தன்னுடைய குருவாக சொல்லிக் கொடுக்குற விஜய் இதுலாம் வந்து கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த இதை பார்த்தேன், நான் டிவியில பார்த்தேன். ஒரு பையன் வர்றான், பக்கத்துல சேர்ந்து வர்றான். வரும் பொழுது அப்படியே கட்டுக்கட்ட தூக்கி எறிகிறாங்க. அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் தேவையில்லை. இப்போ ராஜீவ் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது எங்க டிஸ்ட்ரிக்ட் வந்தபோது இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு பையன், ஒரு வங்காள பையன் வந்து இந்த சின்ன குட்டி குரங்கு வந்து தாவி 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 வேகமா வருமே, அது மாதிரி தாவி வந்துட்டான். அந்த எஸ்பிஜி வந்து ஒரு அடினா சாதாரண அடி இல்லை, கன்னத்தில் இந்த ஒரு அடி அடிச்ச அடியில அந்த பையன் வந்து 10 அடி தள்ளி விழுந்தான். பட் ராஜீவ் ஹி ஸ்டாப்ட், நின்னுட்டாரு. நின்று எஸ்பிஜியை பார்த்து, டிட் இட் ரிக்வயர் திஸ் மச் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அவர் கூட போய்கிட்டு இருக்கேன். டிட் இட் ரிக்வயர் திஸ் மச் வயலன்ஸ் அப்படின்னாரு. ஆனால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் எஸ்பிஜி. அவன் ஒன்று தான் சொன்னார். அவர் எஸ்பிஜி கார்டு வந்து, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ப்ளீஸ் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டு போயிட்டார். ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரிக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிப்பட்ட ஒரு, ஏன்னா அவர் லைஃப் வாஸ் அண்டர் த்ரெட் அந்நேரம். அதனால. ஆனால் விஜயுடைய ரசிகர்கள் தான் பார்க்க வந்தாங்க. இதுல வந்து அவங்களை வந்து பக்கத்தில் வரவிடாமல் வைக்கலாம். ஆனால் அதுக்கு இந்த மாதிரியான செயல்கள் தேவையில்லை. எனக்கு என்னமோ முதல்ல இன்னும் தமிழ் வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதா நான் அது உறுதிப்படுத்தப்படணும். அவங்க பேர்ல சில பேர் போயிருக்காங்க. ஏன்னா அப்படி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி தான் பார்ட்டி விட்டு போயிருப்பாங்களே, இது பிடிக்கலன்னு சொல்லி. அதனால வேற யாரோ கூட அரசியல் காரணங்களுக்காக வேண்டி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். இது வந்து விஜய்க்கு ஒரு சின்ன டிஸ்கிரெடிட் தான். ஹி ஷுட் மெண்ட் இட் இமிடியட்லி. அதே மாதிரி இன்னொரு எஃப்ஐஆர் நியூஸ் தான் சார்.
ஹுண்டாய் கார் வாங்கினாங்க ஒரு பெண்மணி ராஜஸ்தான்ல. அவங்களுக்கு வண்டியில சில குறைபாடுகள் இருக்கிறதாக அவங்க உணர்ந்து அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. காவல்துறை ஹுண்டாயினுடைய அம்பாசிடராக இருக்கக்கூடிய ஷாருக் கானையும் தீபிகா படுகோனை மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஹுண்டாய் கம்பெனி மேல போட்டிருக்காங்க, அம்பாசிடர்ஸ் மேலேயும் போட்டிருக்காங்க. இல்ல, காவல்துறை அவங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணல. குற்றவியல் நீதிமன்றம் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்கு, அதன் அடிப்படையில் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் போட்டிருக்காங்க. ஆனா இது வந்து சரி கிடையாது. ஏன்னா இப்ப அந்த பெண்மணியுடைய ஒரு கார்ல வந்து ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்திருக்கலாம். அதுக்காக வந்து அம்பாசிடர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. இதுக்கு இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்க வேண்டியது. அவங்களுக்கு எழுதியிருக்கலாம், எழுதுனா அவங்க வந்து சரி பண்ணுவாங்க. அது எஃப்ஐஆர் போட்டால் கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுடைய மன அழுத்தத்தை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியும். எப்போ வந்து அம்பாசிடர்ல குறை சொல்லலாம்னா, ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக டிஃபெக்டிவாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஹுண்டா இந்த மாதிரி கார்கள் வந்து வெளியில அனுப்புன மார்க்கெட்ல அனுப்புனதை திரும்ப பெற்றிருக்கார்கள். அந்த மாதிரி ஒரு டிஃபெக்ட் பார்த்ததுக்கு அப்புறம் ஹோண்டாவோ ஏதோ திரும்ப, ஆமா, ஹோண்டாவோ ஏதோ ஒரு தடவை வந்து திரும்ப பெற்றாங்க. இப்ப அந்த மாதிரி திரும்ப பெறாமல் இருந்தால் அப்ப இவங்க வந்து அம்பாசிடர்ஸ் வந்து தே ஷுட் கொஸ்டின், எங்களுடைய ரெப்புடேஷன் இருக்குன்னு சொல்லி. பிடிக்கலன்னா விலைக்கிடலாம். தோனி வந்து அது மாதிரி வந்து ஒரு ரியல் எஸ்டேட் இதுக்கு ஒன்று டெல்லியில் அவர் வந்து இதாக இருந்தார், அம்பாசிடர் இருந்தார், குட்வில் அம்பாசிடராக. ஆனால் அந்த இது மேலே நிறைய புகார், டிஎல்எஃப் எனக்கு சரியாக நினைவில் இருக்குது, நிறைய புகார்கள் தொடர்ந்து வந்த உடனே அவர் அந்த இதுலேருந்து விலகிட்டார். தட்ஸ் ஆல் தே கேன் டூ. அவங்க வந்து முதல்ல இது பண்ணும்போது அவங்க வந்து எப்பயுமே வந்து சொல்லுவாங்க, இந்த சோப் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு வந்து நீதிமன்ற தீர்ப்பே இருக்கு, நீங்க அதை யூஸ் பண்ணாம நீங்க அங்க வந்து அம்பாசிடர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பே இருக்கு. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். பட் அது அறம் தொடர்பானதாகத்தானே, கேள்வியாகத்தானே இருக்கு. லீகல்லி அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் பின்னணி இருக்கா? இல்லை, லீகல் பேக்கிங் இருக்கா? இல்ல, எத்திக்கல் தான். எத்திக்கல் மாரல் அந்த மாதிரி தானே அதை பார்க்க முடியும். அப்போ அபிஷியலா எப்படி எஃப்ஐஆர் போடுற மாதிரி முடியும்? எத்திக்கலான விஷயம் அந்த நீதிபதி தான் கேட்கணும். இப்ப இவர் வந்து கமலஹாசனை பத்தி ஹைகோர்ட் நீதிபதி திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்பதில் உங்களுக்கு என்ன தவறுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இது யார் இந்த நீதிபதி இந்த மாதிரி கேட்கறதுக்கு, பார்ட்டி மேன் மாதிரி பேசுறதுக்கு அப்படின்னு பல பேர் பேசினாங்க. நான் நேரம் எந்த கருத்து சொல்லல, ஏன்னா பொதுவா நீதிபதியை விமர்சிப்பது என்பது சரியாக இருக்காது அப்படின்னா நான் சும்மா இருந்தேன். ஆனா என் மனசுல அதே கேள்விதான் எழுந்தது, எதுக்கு இவர் இந்த கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? இதுல பாஜகவை ஆதரிக்கக்கூடிய ஏதாவது நடிகர்கள், நடிகையர் இவங்க மேல சார்ஜ் வந்திருந்ததுன்னா அதை வந்து முழுக்க முழுக்க அறம் சார்ந்த பிரச்சனையாகவோ லீகலான ஒரு பிரச்சனையாகவோ மக்கள் பார்ப்பாங்க. இது அவங்க ஏற்கனவே தீபிகா, ஷாருக் கான் இவங்க மேல ஒரு ஒவ்வாமை இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த எஃப்ஐஆர் வந்து எப்படி மக்களால பார்க்கப்படும்? கிட்டத்தட்ட அது 60கள்ல 50கள்லயும் 60கள்லயும் மெக்கார்த்திசம் அப்படின்னு அமெரிக்கால நடந்த மாதிரி மாற்று கருத்து கொண்டவர்கள் அனைவரையும் பொது வாழ்வில் இருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள், எங்கேயும் வேலை கிடைக்காம பண்ணுங்க, சினிமாவை விட்டு கிளீன் பண்ணுங்க, பத்திரிகைகளை விட்டு கிளீன் பண்ணுங்க, எல்லா மீடியா ரேடியோல இருந்து எல்லாத்துலயும் கிளீன் பண்ணுங்க, எங்களிடம் கிளியரன்ஸ் சான்றிதழ் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வேலை கொடுக்கணும்னு சொன்ன மாதிரியான ஒரு டோனுக்குள்ள நகர்றோமா? ஆமா, பிரகாஷ் ராஜ் சொன்னார்ல, இந்தி பட வாய்ப்புகள் குறைந்து விட்டது. நல்லா போயிருந்தார் இந்தி படத்துக்கு. இப்ப அதுக்கு இந்தி பட வாய்ப்புகள் குறைந்து சொன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய வாழ்வின் தேவைகளுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு என்கிட்ட வந்து வசதி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். சார்லி சாப்ளின் வந்து கம்யூனிஸ்ட்னு சொல்லி அவர் ஓட விரட்டி அவர் சுவிட்சர்லாந்துல போய் கொஞ்ச நாள் வாழ்ந்தார். அது எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்தியாவில் உருவாக்கிட்டு. ஏன் அந்த பிரச்சனையே அவ்வளவு தூரம் வருது அப்படிங்கிறது தெரியல. அதனுடைய தொடர்ச்சியாக வர்றது இன்னொரு செய்தி சார். பேச்சு சுதந்திரம், மக்கள் கண்ணியத்தோட வாழக்கூடிய உரிமை, இதையெல்லாம் உறுதிப்படுத்துற வகையில சமூக ஊடக பதிவுகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவுன்னு ஒரு செய்தி இருக்கு. இது முதல்ல இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் ஃபீல் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஏன்னா ஏற்கனவே இதுல வந்து ஆல் தி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆர் காஷன், உங்க இதுல தவறான தேச விரோதமாகவோ அல்லது கம்யூனல் ஹார்மனியை குலைக்கிற மாதிரியோ பதிவு இடப்பட்டால் அதற்கு நீங்கள் பொறுப்பாவீர்கள் ஏற்கனவே இருக்கு. அதனால எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டரும் இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. பொதுவாக யூடியூப்ல வரும்போது பாருங்க, இந்த சேனல்ஸ்ல வந்து நம்மளெல்லாம் பேட்டி காண்பாங்க. முதல்ல என்ன சொல்லிடுறாங்க, இதில் கூறும் கருத்துக்கள் அவருடைய சொந்த கருத்துக்கள், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முதல்ல சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கு. இப்போ இது மாதிரி ஒரு
சஜஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துட்டா போதுமே, வெறுவாயம் மென்னுக்கிட்டு இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவுல் கிடைச்ச மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோம், உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு, அதனால தான் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி சட்டம் அவங்க என்ன சொல்ல நினைச்சாங்களோ அந்த ஸ்பிரிட்டையே மாற்றி விட்டுருவாங்க. இது வரைக்கும் அப்படித்தான் நடந்திருக்கு. இந்த பின்னணியில தான் ராகுல் காந்தி சொன்ன இன்னொரு கருத்து முக்கியமானதாக மாறுது. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக நீங்க ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும், அது உங்களுடைய கடமை அப்படின்னு பீகார்ல அவருடைய ரேலியில பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. நம்ம எத்தனை தூரம் பேசியிருக்கோம். இத்தனை ஆண்டுகளாக ஆண்ட காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அறிவில்லை, அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு பாடமா வைக்கணுங்கிற அறிவில்லை. அந்த பாடமா வச்சிருந்தா மாணவர்கள் மத்தியில் எவ்வளவு தெளிவு ஏற்பட்டிருக்கும். இது 1952 50 வந்தது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். எத்தனை 75 வருஷம் ஆச்சு. அப்போ 3 ஜெனரேஷன் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை புரிஞ்சவங்களா இருந்திருப்பாங்க. இந்த அரசியலமைப்பு சட்டம் காக்கப்படவில்லை என்றால் நம் ஜனநாயகத்திற்கு என்ன கேடு வரும், ஜனநாயகத்திற்கு கேடு வந்தால் நமக்கு என்ன கேடு வரும் அப்படிங்கிற உணர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க. ரொம்ப லேட்டான ஒரு மனதுக்கு ஆறுதல் இருந்தால் ராகுல் காந்தி வந்து இப்போ இன்னைக்கு அவர் சொல்ற இந்த ஓட் ஷோரிங்கிறது வந்து பிஜேபியை மட்டும் சொல்லலைங்க, வேற யார் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு அது வெளியில வரும். அதனால நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு நல்ல ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு அவர் வந்து. இப்போ சமீபத்தில் இன்னொரு இதில் வந்து சம்பரன், வெஸ்ட் சம்பரன், இது மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒரு 5 கான்ஸ்டுவன்சியில வந்து 1,50,000 ஓட்டுகள் வந்து 1,200 to 1,300 ஹவுஸ் ஹோல்ட்ல தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க சில பிரஸ் ரிப்போர்ட்டர், ஜேர்னலிஸ்ட் போய் இது பண்ணாங்க, என்கொயரி பண்ணாங்க. என்கொயரி பண்ணும்போது சிதலமடைந்த ஒரு கோயிலில் வந்து 100 பேருக்கு மேலே நம்ம வாக்காளர்கள் அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இது மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு. சில இடத்துல என்ன நடந்திருக்குன்னா வேற வேற இடத்துல அவங்க வாக்காளராக இருக்காங்க அந்த கான்ஸ்டுவன்சிக்குள்ளேயே, ஆனால் அட்ரஸ் தப்பா இருக்கு. இன்னும் சில இடத்துல வந்து இத்தனை பேர் எதுக்காக இங்கே வந்திருக்காங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்போ என்ன நடக்குதுன்னா பல ஆண்டுகளாக சில தவறுகள் நடந்திருக்கு. பல ஆண்டுகளாக இவங்க வந்து இன்டென்சிவ் ரிவிஷன் சொன்னாங்கல்ல, அந்த இன்டென்சிவ் ரிவிஷன்ல அந்த தவறெல்லாம் சரி பண்ணியிருக்கணும்ல. ஆனால் ஒருத்தர் பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு பிளாக் லெவல் ஆஃபீஸர் வந்து போலிங் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இல்லை எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா மேலேருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்னா செத்தவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்களை டெலிட் பண்ணிடுங்க, மற்றபடி எது இருக்கோ அதே மாதிரி இருக்கட்டும், அதனால நாங்களும் அதிகமாக எந்த முயற்சி எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது உண்மையிலேயே சரியான ரிவிஷன் கிடையாது. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா இதை வந்து அது மட்டும் இல்ல, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த இவங்க பத்திரிகையாளர்கள் வந்து இவங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து தங்களுடைய ரிப்போர்ட் அப்படியே அனுப்பியிருக்காங்க. அனுப்பி இன்னும் பதில் வரல, பதில் வந்து அதையும் பிரசுரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே ஹேவ் பீன் வெரி நியூட்ரல். இப்ப நான் கேட்கறது எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய வேலையை ஒழுங்கா பண்ணலங்கிறது. தொடர்ந்து இது மாதிரிப்பட்ட ராகுல் காந்தி ஆரம்பிச்சு வச்சாரு, இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்லாம் போறாங்க, போய் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய இர்ரெகுலாரிட்டி இருக்கு எலெக்ஷன் ரோல்ல வந்து. அப்ப இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து எதிர்கட்சிகள் கபில் சிபல் போன்றவர்கள் எடுக்கணும், எடுத்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுக்கணும். இந்த ரிவிஷன் வந்து சரியா நடக்கல, இந்த ரிவிஷனை வந்து கம்ப்ளீட்டா வந்து மறுபடியும் வந்து சரியா நடத்த சொல்லுங்க, அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்கட்டும். 3 மாசம் எலெக்ஷன் போஸ்ட்போன் ஆச்சுன்னா அதனால நாட்டுடைய ஜனநாயகம் குறைந்து விடாது. ஆனால் முறையற்ற தன்மையில் வாக்காளர்களாக இருக்கக்கூடாதவர்கள் எல்லாம் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டால் அந்த நாட்டில் ஜனநாயகம் நிச்சயமாக அழிந்துவிடும், அது சந்தேகமே கிடையாது. அதனால வந்து இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம். ராகுல் காந்தி has set the ball in motion, சந்தேகமே கிடையாது. ரொம்ப சிறப்பான ஒரு காரியம் இந்த ஜனநாயகத்துக்கு பண்ணியிருக்காரு. ஜனங்கள் உணர்ந்துக்குவாங்களா? இதெல்லாம் அவர் செய்யறது தங்களுக்காக தான் செய்யறாரு, இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை தான் செய்யறாரு. நம்ம தோளோடு தோள் நிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா? பொறுத்திருந்து பார்க்கலாம்னு சொல்லும் போதே நான் நிறைய செய்யணும் சார். ஆனா ரொம்ப டெம்டிங்கா ஒரு கேள்வி இருக்கு நீங்க சொன்னதுல. அதாவது ரிப்போர்ட் நேர்ல போய் விசாரிச்சு ரிப்போர்ட்டை வந்து தேர்தல் ஆணையத்துக்கே அனுப்பியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் பதில் சொன்னா நாங்க பிரசுரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நியூட்ரலா தான் இருந்திருக்காங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க, தேர்தல் ஆணையம் சொல்லுமாங்கிறது தான். அவங்க நியூட்ரலா இருக்காங்க நான் சொல்றது காரணம் என்னன்னா, பல தேர்தல்கள்ல இதே மாதிரி முறைகேடு தொடர்ந்து இருந்திருக்கு. 127 பேர் 130 பேர் ஒரே இதுல இருக்குது, அதையெல்லாம் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அதையும் தவிர சில இடத்துல வாக்காளர்கள் வந்து சொல்றதுல யாருமே அங்க இல்ல அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி, அப்போ இதுவரைக்கும் தவறுகள் நடந்திருக்கின்றன, இப்பொழுது குற்றங்கள் முயற்சி செய்யப்பட்டிருக்கின்றன, இது எல்லாம் தெரியுது. ஸோ தே ஹேவ் பீன் வெரி ஃபேர். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுடைய நடவடிக்கை எடுத்துக்கோங்களா? என்னுடைய கேள்வி, இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஃபேர் அப்படிங்கிற கேள்வி வரும். அதனால ஆங்காங்கே தவறு செய்பவர்கள் உருவாக்கிய தவறுகள் இருந்தன. இப்போ வந்து அது அமைப்பு ரீதியாக வலுப்பெற்று விட்டது அப்படிங்கிறது தான் சிக்கலாக இருக்குது. அதில் பாராமுகமாக தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்பதுதான் தேர்தல் ஆணையத்தின்
நடுநிலைமை தன்மையை கேள்விக்குறியாக்குகிறது. கேள்வி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சொல்றப்ப இன்னைக்கு வரைக்கும் இத ஆதார் கார்டை வந்து நீங்க எடுத்துக்கங்க ஒரு ப்ரூஃபா அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன்ல இருந்து லெட்டர் வரல. கீழே ஒருத்தர் சொல்றாரு, எங்க இது அவங்க லெட்டர் கொடுக்காம நாங்க எதுவும் செய்ய முடியாது, வி காண்ட் அக்செப்ட். அதான் சரி, அவர் சொல்ற நடைமுறை ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் எங்களுக்கு மேலிடத்துல இருந்து உத்தரவு வரணும். செப்டம்பர் 1 தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மையை மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளுடைய நம்பகத்தன்மையையும் கேள்விக்குறி ஆக்கிறோம். அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.